ஊர்லேருந்து வந்ததுமே செம்ம டயர்டு. எப்படா படுத்து தூங்குவோம் அப்படின்னு தான் இருந்தது. பாப்பாவுக்கு அன்றைக்கி எக்ஸாம் இருந்ததுனால காலையில் ஊர்லேருந்து வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக பர்மிஷனும் காலையிலே கேட்டுட்டு வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் புண்ணியத்துக்கு வீட்டுக்காரர் வெளியே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கொஞ்சம் துணி இருந்தது அதையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக லன்ச் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவளை நல்லா தலைக்கு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே அடித்து போட்டது மாதிரி தூக்கம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமான் எல்லாம் அது பாட்டுக்கு அங்கங்கே கிடந்தது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சி 7 மணிக்கு மேலே தான் ரூமையே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ அக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வாஷ் பண்ணி போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு தங்கச்சி ஊர் வரைக்கும் போயிட்டு வந்தா. வரும்போது பாப்பா சாக்லேட் கேட்டுகிட்டே இருந்தா அப்படின்றதுனால ஒரு சாக்லேட் தான் வாங்கிட்டு வர சொன்னால் அவள் நிறையவே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. இன்னொரு தங்கச்சி ஊர்லேருந்து நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்து விட்டா. அது கூட இட்லியை வச்சு சூப்பராக சாப்பிட்டேன்.